தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பேராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஜூலை மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை. இடைவிடா சகாயத்தாயிடம் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். மிகவும் பரிசுத்த மரியே, மாசில்லா கன்னிகையே, எங்கள் இடைவிடா சகாயமும் அடைக்கலமும் நம்பிக்கையுமாக இருப்பவள் நீரே. இன்று நாங்கள் அனைவரும் உம்மிடம் வருகிறோம். நீர் எங்களுக்கு அடைந்தருளிய வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இடைவிடா சகாயத்தாயே, உம்மை நேசிக்கிறோம். எங்கள் அன்பை காட்ட உமக்கு எப்போதும் சேவை செய்வோம் என்றும் அனைவரையும் உம்மிடம் கொண்டு வர எங்களால் முடிந்தவற்றை செய்வோம் என்றும் வாக்களிக்கிறோம். இடைவிடா சகாயத்தாயே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவளே, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரும். சோதனைகளை வெல்லும் பலத்தையும் இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைந்து தாரும். உம்மோடும் உமது திருக்குமாரனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும். இடைவிடா சகாயத்தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 28வது இறைவார்த்தை. ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. எருசலேமில் பாவ நிவாரண நாளில் யாவேவை கௌரவிக்கும் ஒரு ஆராதனை நடைபெறுகிறது. பிரதான ஆசாரியர் மக்களின் பாவங்களுக்கு பரிகாரமாக உடன்படிக்கையின் மீது காளைகளின் இரத்தத்தை தெளிப்பதற்காக ஆண்டுதோறும் மகா பரிசுத்த இடத்திற்கு பிரவேசிக்கிறார். இந்த சடங்கின் மேலான பொருளை திருச்சபை நமக்கு காட்டுகிறது. நமது தெய்வீக பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து தலை வெள்ளிக்கிழமை அன்று கைகளால் கட்டப்படாததும் ஆண்மான்கள் மற்றும் காளைகளின் இரத்தத்தால் தெளிக்கப்பட்டதுமான அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்தார். அங்கே அவர் தமது சொந்த இரத்தத்தால் மனிதனின் நித்திய மீட்பை ஒரே முறை மற்றும் என்றென்றைக்குமாக நிறைவேற்றுகிறார் என்பதை எபிரேயர் புத்தகத்தின் வார்த்தைகளிலிருந்து நாம் உணர்ந்து கொள்கிறோம். பிரதான தலைமை குருவாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிகழ்த்திய இந்த மீட்பு செயலால் நாம் அனைவரும் மீட்படைந்திருக்கிறோம். அவருடைய இரத்தத்தால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கின்றன. அவருடைய பாடுகளால் நம்முடைய பாவங்கள் பரிகரிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் உணர்ந்து அந்த இரத்தத்தின் விலையேறப்பெற்ற மேன்மையை நாம் உணர்ந்து அதற்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து அந்த இரத்தத்தை ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்திலும் சிந்தனையிலும் நாம் தெளித்து நம்முடைய வாழ்வை பாதுகாத்து கொள்ள இன்றைய நாளிலே நாம் இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. வாழ்வின் ஊற்றும் ஆதாரமுமாய் இருந்து உயிருள்ள பிரசன்னமாய் எங்கள் மத்தியில் வாழ்ந்து வாழ்வித்து கொண்டிருக்கும் என் அன்பு இயேசுவே, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டுகொள்கிறான் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தவரே, உம்மை தேடி கண்டுபிடிப்போர் வாழ்வின் பொக்கிஷத்தை கண்டுகொள்வர் என்று உரைத்தவரே, இன்று உம்மை தேடி கண்டடைய அருள் தாரும். தூய ஆவியினால் எங்களை தூண்டி எழுப்பி உம்மை தேடி சுவீகரித்து கொள்ள ஆற்றல் தாரும். உமது பிரசன்னம் எம்மை வாழ்விக்கின்றது, இருளான சக்திகளை விரட்டுகிறது, மகிமையை கொண்டு வருகிறது, மகிழ்வை கொடுக்கிறது. அன்பினால் துடித்து கொண்டிருக்கும் உமது உயிருள்ள இதயத்தை உற்று நோக்கி எம் பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு பெற்று உமது அன்பால் எம்மை நிரப்பிக்கொள்ள அருள் தாரும். சூரியனின் ஒளியில் இருள் மெல்ல மெல்ல விலகுவது போல உமது உயிர் துடிப்பான இதயத்தின் அன்பு எங்களில் ஊற்றப்பட எங்களை ஆட்கொண்டு வழிநடத்தும் கோபம், வெறுப்பு, கடினமான மன்னிக்க முடியாத இதயம் இவைகள் மாற்றமடைவதாக. வறண்டு போன பூமியை நினைத்து வளமையை கொண்டு வரும் மழையைப் போல உமது இரக்கத்தின் அருளின் மழை எங்களில் இருக்கும் வெறுமை, தனிமை இவற்றை நனைத்து பிறரை ஏற்று அன்பு செய்யும் மனிதர்களாக மாற்றுவீராக. எங்கள் இதயத்தையும் உமது இதயமாக மாற்றும் உமது தெய்வீக பிரசன்னத்தினால் இன்று எங்களை வழிநடத்தி எங்கள் வாழ்விலே எப்போதும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்து காணப்பட அருள் தாரும். இந்த நாளில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் வருந்தி கொண்டிருக்கிற உமது பிள்ளைகள் மீது இரக்கத்தை பொழிவீராக. பல்வேறு நாட்களிலே தனிமை துயரினால் வருந்தி கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுடைய ஏக்கத்தை நீர் நிறைவேற்றும். பாவ சாப கட்டுக்களால் அவர்களில் தடைபட்டிருக்கிற இந்த திருமண உடன்படிக்கை நிறைவாகிய குழந்தை பாக்கியம் அவர்கள் இன்று பெற்று
உமது நாமத்தை மகிமைப்படுத்தவும் உமது பிரமாணிக்கத்தில் நிலைத்திருக்கவும் இந்த உலகத்திற்கு சாட்சி சொல்லவும் அவர்களை கருவிகளாக பயன்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.